நாளைய முதலமைச்சர் குஷி ஆனந்த் என ஒட்டப்பட்ட போஸ்டர்களால் சலசலப்பு. இந்த போஸ்டருக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. முதல்வர் என்றால் அது எங்கள் தலைவர் விஜய்தான். என் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சியில் மாற்றுக் கட்சியினர் யாராவது இந்த போஸ்டரை ஒட்டியிருக்கலாம். ஈசிஆர் சரவணன் விளக்கம். குற்றங்களை தடுக்க முடியாமல் காவல்துறையினரின் கைகள் கட்டப்பட்டதால் இன்று அவர்களுக்கே பாதுகாப்பில்லாத சூழல் உள்ளது. உசிலம்பட்டி அருகே முதல்நிலை காவலர் முத்துக்குமார் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டி எக்ஸ் தளத்தில் அண்ணாமலை பதிவு. இரண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டு தமிழக முதல்வராக தவேக தலைவர் விஜய் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. குஷி ஆனந்த் பதிவு. தான் கட்சியில் ஒரு சாதாரணமான தொண்டன், வேண்டுமென்றே சில விஷமிகள் இதுபோன்ற போஸ்டர் ஒட்டியுள்ளனர் எனவும் கருத்து. முதலமைச்சர் தூங்கிக் கொண்டிருக்கிறார். தனது கட்சியினரின் வருமானம் பாதிக்கக்கூடாது என்பதற்காக எதையும் கண்டுகொள்ளாமல் இருப்பதன் விளைவால் குற்றங்கள் பெருகி வருகிறது. இனியாவது தனது கட்சியினரின் நலனை விட்டுவிட்டு வாக்களித்த மக்களின் நலன் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் சிந்திப்பாரா என அண்ணாமலை கேள்வி. இந்தோனேஷியாவில் ராணுவத்தை கூடுதல் அதிகாரம் அளிக்கும் சட்டத்தை கண்டித்து நாடு முழுவதும் இன்று போராட்டம். சமீபத்தில் ராணுவத்திற்கு கூடுதல் அதிகாரம் அளிக்கும் ராணுவ சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இதன்படி ராணுவ அதிகாரிகளாக உள்ளவர்கள் குறைந்தபட்சம் 5 அரசு துறைகளில் கூடுதல் பதவியை வகிக்கலாம் என கூறப்பட்ட நிலையில் நடவடிக்கை. தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பவர்கள் நாட்டிற்குள் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார்கள். உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டம். இந்தியாவில் நுழையும் அனைத்து வெளிநாட்டவர்களையும் கண்காணிக்கும் அமைப்பு ஏற்படுத்தப்படும் எனவும் அறிவிப்பு. நாட்டின் அமைதியை சீர்குலைக்கும் எந்தவித நடவடிக்கைகளையும் சகித்துக் கொள்ள முடியாது எனவும் கருத்து. அமெரிக்க தேர்தல் நடைமுறையில் பெரும் மாற்றங்களை கட்டாயமாக்கும் உத்தரவில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கையெழுத்து. இந்தியாவின் பயோமெட்ரிக் வாக்காளர் அடையாள முறையை மேற்கோள் காட்டி டிரம்ப் உத்தரவு. அதிமுக ஆட்சியில் ஏற்பட்ட கலவரங்கள் இந்த ஆட்சியில் ஏற்படவில்லை. தமிழ்நாட்டில் பொது அமைதி நிலவுகிறது. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. கேரளாவில் குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பதற்கான குறைந்தபட்ச வயது 5லிருந்து 6ஆக உயர்வு. குழந்தைகள் 6 வயதில்தான் முறையான கல்விக்கு தயாராவதாக ஆய்வுகள் கூறுவதாக அமைச்சர் சிவன்குட்டி கருத்து. முரட்டு பிடிவாதத்துடன் மும்மொழி கொள்கையை திரிக்க முயல்பவர்களுக்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தொகுதி மறுவரையறை தேவையில்லை. தவேக கூட்டத்தில் தீர்மானம் துவக்கம்.